மிக முக்கியமான இந்த 4வது நாள் இந்த விசேஷித்த கூட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பி ஹல்லேலூயா மிகவும் தெரிந்த பல முறை கேட்ட ஒரு வேத பகுதி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். ஆமென். நம்மெல்லாம் யாரு? மனுஷன். ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்ததினால் நான் மனஸ்தாபப்படுறேன் அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒரு அழகான சபையிலே அருமையான ஒரு ஊழியக்காரர் குடும்பம் அவர்களுடைய ஒரு தலைமைத்துவத்திலே கர்த்தர் நம்மளை வைத்து அவருடைய வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென் ஆமென். நாம் செய்கிற இந்த மகா பெரிய பணி எப்படியாகிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் போது அவர் என்ன எழுதுகிறார்? எப்படியாயினும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு தகுதி உள்ளவர்களாகும்படிக்கு. ஆமென். இந்த சபை எதற்காக தேவன் இந்த இடத்திலே கொண்டு வந்தார்? இந்த இடத்தில் எதற்காக இந்த ஊழியரை கொண்டு வந்தார்? எதற்காக நம்மளை எல்லாம் அவரை அறிய வைத்தார்? எப்படியாகிலும் அவருடைய உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெறும்படி, தகுதி பெறும்படி கர்த்தர் நம்மளை இப்படி ஒரு அழகான ஒரு கூடாரத்துக்குள் நம்மளை கொண்டு வந்தார். ஆமென். நல்ல சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல எல்லா ஆசீர்வாதங்களோட, எல்லா நன்மைகளோட, சகல பாதுகாப்போட, ஒரு நன்மையும் குறைவே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல் வாசிக்க கேட்போம். என்ன நடந்தது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தின் முதல். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்திற்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். ஆமென். அடுத்த வசனத்திலே அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றான். எங்கே இருக்கிறாய் என்றார். எனக்கு அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, நம்மளை கர்த்தர் இந்த இடத்துல ஒரு ஏதேன்ல கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். நம்ம ஒரு ஏதேன்ல இருக்கிறோம். இந்த தோட்டத்தில் ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். ஆனா அதே தோட்டத்தில் ஆரம்பத்தில் உலாவும் போது சப்தத்தை கேட்டு அந்த சப்தத்தோடு சப்தமாக நாம் விளையாடினோம், சந்தோஷப்பட்டோம், அநேக நலன்களை பெற்றோம். ஆனா ஒரு நாள் அந்த சப்தத்தை கேட்கும் போது ஒளிய
நம்ம இதயம் படைக்குது. ஆனா இருக்கிறது ஏதேன் தோட்டத்துல. ஆண்டவர் என்ன அபிஷேகத்தை கொடுத்திருந்தார்? இந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் கொண்ட நாம் ஒரு காலகட்டம் வந்தபோது அந்த அபிஷேகம் எங்கே, அந்த ஒரு மகிழ்ச்சி எங்கே? அவருடைய சப்தத்தை கேட்டவுடனே ஓடி போகிற பிள்ளைகள் அவருடைய சப்தத்தை கேட்கும் போது பயந்து ஒளித்துக் கொண்டார்கள். என கண்பான சபையே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், ஆதாமே நீ என் தோட்டத்துல தான், ஆனா நீ எங்கே இருக்கிறாய்? கைய நல்லா தட்டி ஹல்லேலூயா. என்னுடைய தோட்டத்துல தான் நீ இருக்கிறப்பா. நான் உனக்கு வாக்கு பண்ணின எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னை விசாரிக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறேன். உன் கையில நான் கொடுத்த அபிஷேகத்தையும் இன்று வரையிலும் நான் காத்துக் கொள்கிறேன். எல்லாமே ஓகே. ஆனா இப்ப எனக்கு ஒரு கேள்வி, நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் ஒழிக்கிற? இன்னைக்கு ஏராளமான இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ரெண்டு தான் பிரச்சனையே. ஒன்னு பயம், ரெண்டு ஒழிக்கிறது. பயம், எதுக்கெடுத்தாலும் பயம். என்னாகுமோ நாளைக்கு, என்னாகுமோ என் குடும்பத்துக்கு, என்னாகுமோ என் பிள்ளைகளுக்கு, என்னாகுமோ எங்க ஊழியத்திற்கு, என்னாகுமோ என்னுடைய பிசினஸுக்கு, என்ன ஆகுமோ கேட்டு 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 பயந்து பயந்து. தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே உலாவும் போது அவருடைய சத்தத்தை கேட்கும் போது சொல்லணும், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னோடு இருக்கிறவர் அல்லவா பெரியவர். அப்படி ஆண்டவருக்கு முன்பாக, உலகத்திற்கு முன்பாக வெறிகொண்டு நிற்க வேண்டிய நாம் பயந்து பயந்து எதுக்கெடுத்தாலும் பயம். இரண்டாவது, பயப்படுவது மட்டுமல்ல, அவருடைய சத்தத்தை கேட்கும் போது ஓடி ஓடி ஒளிப்பு, ஒளிந்து ஒளிந்து ஓடுறாங்க. ஆவியானவர் இன்றைக்கு சபையை பார்த்து கேட்கிறார். ஆதாமை பார்த்து எப்படி கேட்டாரோ அப்படி சபையை பார்த்து கேட்கிறார், எங்கே இருக்கிறீர்கள்? என்னோட தான் இருக்கிறீங்களா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. ஒரு முறை கூட சத்தமா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். இப்படி சொல்லிக் கொண்டிருந்த அநேகர் இன்னைக்கு ஒளிந்து பயந்து. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை சிருஷ்டித்ததினால் மனஸ்தாபப்படுறேன். ஆமென், ஆமென். இருப்பது தேவனுக்குள்ளாக இருப்பது போல நாம் காண்பிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேன் என்ற தோட்டத்திற்குள் இருக்கிறோம். உலாவுகிறது தேவனாகிய கர்த்தர் அந்த தோட்டத்தில். நாம் கேட்கிறது முழுவதும் அவரை பற்றியும் அவருடைய சத்தத்தையும். ஆனால் இதுவரையிலும் பயப்படாத நமக்குள் எப்படி பயம் வந்தது? சிந்திக்கிறீங்களா? ஆதாமை பார்த்து சொன்னார், நாம் மனஸ்தாபப்படுறோம், உன்மேல் நான் வைத்த அபிஷேகத்திற்காக நான் மனஸ்தாபப்படுறேன்.
உன் கையில நான் கொடுத்த அதிகாரத்திற்காக நான் மனஸ்தாபப்படுறேன். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்கள், என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகளாகும்படி நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். கையை நல்லா தட்டி அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அவர் சொன்னார், நீ சர்ப்பங்களை மிதிப்பாய், தேள்களை மிதிப்பாய், சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்வாய், தீங்கு உன்னை ஒண்ணுமே செய்வதில்லை. கையை நல்ல தட்டி நல்ல 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 சொன்னா. என்னைக்கு தெரியுமா பொல்லாங்கான் உன்னை தொட ஆரம்பிப்பான்? என்னைக்கு நீ பொல்லாங்கானின் கையில விழுறியோ அன்னைக்கு அவ்வளவுதான். என்னை என்றைக்கு விசுவாசிக்கிறதை விட்டு பொல்லாங்கானை நம்ப ஆரம்பிக்கிறாயோ அன்றைக்கு அந்த பொல்லாங்கானின் வலையில் என்றைக்கு விழுகிறீர்களோ அன்று முதல் உங்களுக்குள் பயம், உங்களுக்குள் ஒளிப்பு எல்லாம் ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உங்களை நான் சிருஷ்டித்ததினால் மனஸ்தாபப்படுகிறேனா இல்லையா? எத்தனை பேர் பயமே இல்லை பாஸ்டர், நான் சந்தோஷமா இருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்வீங்களா? இதா அல்லேலூயா? பயமே இல்லாதவங்களுக்கு அல்லேலூயாவாமா இது? பயந்தா இருக்கிறீங்க நீங்க. அப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுறார். பயந்தா இருக்கிறீங்க சொல்லுங்களாம், பயமே இல்லை பாஸ்டர், எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லை. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, நமக்காக யுத்தம் செய்வார். சதமா ஆமென். பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே, ஆமென். பயம் இல்லை, பயம் இல்லை, நமக்காக யுத்தம் செய்வார். நல்ல கையை தட்டி பயமே இல்லை. ஹalleluya. இல்ல பாஸ்டர், நான் பாடத்தான் செய்றேன் பயம் இல்லை என்று, ஆனா என் வாழ்க்கையே பயத்துல தான் போயிட்டு இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கணும். எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? சபையில தானா? ஆண்டவரோடு தானா? எல்லாம் ஓகே தான். நீங்க ஆண்டவரோடு இருப்பீங்க அப்படின்னா அந்த பயத்திற்கு இம்மி கூட இடம் கிடையாது. எதை குறித்தும் பயம் வராது, எதை குறித்தும் கலக்கவும் கிடையாது. என்னுடைய தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியையும் எண்ணி வைத்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நம்ம கூட இருக்கும் போது என்னையா பயம்? என்ன பயம்? அவர் என்னை விசாரிக்கும்படிக்கு அவர் தினந்தோறும் அவருடைய சந்நிதியில போய் என்னை பத்தி ரிப்போர்ட் தகவல் கொடுக்கும்படி மத்தேயு 18:10 படி எனக்கென்று அவர் தேவ தூதர்களை வைத்திருக்கும் போது எனக்கு என்னையா பயம்? என்னுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போகும்படி அவர் எனக்காக நியமித்திருக்கிற, எங்கள் குடும்பத்திற்காக நியமித்திருக்கிற அந்த தூதர்கள் இருக்க எனக்கு என்னையா பயம்? பொல்லாங்கான் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதான விசுவாசம் நமக்குள் இருக்கும் போது என்னையா பயம்? நல்ல கையை தட்டி இல்ல, பயம் இல்ல. பயத்தின் ஆவி, நடுக்கத்தின் ஆவி எல்லாத்தையும் துரத்தணும். ஒளித்து கிடக்கிற, ஒளிஞ்சு மறைச்சு கிடக்கிற அனுபவங்கள் எல்லாம் வெளியே போடும். பயம் ஒளிக்கிறது, மறைகிறது. இப்படி எல்லாம் உள்ள வந்துட்டாலே இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும்.
எங்கப்பா இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? ஆலயத்துல தான் இருக்கிறேன். ஆதாமும் இந்த பதில் தான் கொடுத்தார், இங்கதான் இருக்கிற ஏதேன்ல. அப்ப ஏன் பயப்படுற? அப்ப ஏன் ஒழிக்கிற? ஏன்னா உங்க வார்த்தையின் மேல எனக்கு இருந்த நம்பிக்கை போயிட்டு, உங்க மேல இருந்த நம்பிக்கை போயிட்டு. அழகாக சபை போதகர் அன்பு தகப்பனார் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அநேகர் இப்படித்தான் என்னை கேட்கிறாங்க, நான் இத்தனை நாட்களும் ஜெபித்தும் எந்த பலனும் இல்ல, எந்த பதிலும் இல்ல. அதுக்கு தான் அவர் ஆபகுக்குல சொன்னார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்ற போனாலும், வயல்களில் தானியங்கள் விளையாமல் போனாலும், மந்தையில் ஆடுகள் முதலற்று மாடுகள் எல்லாம் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்படி நிக்கணும். அவன் தான் கிறிஸ்தவ. ஹல்லேலூயா. முகத்தை பார்த்தா தெரியணும், இந்த மனிதனோடு கர்த்தர் இருக்கிறார், இந்த மனுஷியோடு கர்த்தர் இருக்கிறார். என்னை பற்றி என் ஆண்டவர் சொல்லணும், நான் உயிரோடு இருப்பதை மிகுந்த பலமாய் உலகத்திற்கு சாட்சி கொடுக்கிறவன், சாட்சி கொடுக்கிறவள் அப்படி சொல்லணும். ஐயோ, இவங்களெல்லாம் நான் படைச்சதுனால மனஸ்தாபப்படுறப்பா, விஷணமா இருக்கு, எனக்கு கோபம் வருது அப்படின்னு உங்களை பார்த்து நினைச்சாருன்னா தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்கிறோம். பார்த்துக்கோங்க. ஆண்டவர் கேட்கிறார், ஊழியக்காரருக்கும் அம்மாவுக்கு தெரியும், டெலிபோன் பண்ணா எப்ப பாருங்க பதட்டமான பதில், ஜெபிக்க வந்தா எப்ப பாருங்க நெகட்டிவான பேச்சு. ஆனா இன்னைக்கு 46வது நாள் ஜெபம், நம்ம சபையில 4வது நாள் ஜெபம். ஆனா 7 நாள் ஜெபம் முடித்தாலும், 21 நாள் ஜெபம் முடிந்தாலும், 40 நாள் முடிந்தாலும், 100 நாள் முடிஞ்சாலும் அதுக்கு மேல தெரியல. அரைச்ச மாவு 1ஆம் தேதி என்னதோ 100வது நாளும் அதே மாவை தான் அரைச்சிட்டு இருப்பாங்க. எப்போ பைத்தியம் பிடிச்சிட்டு நமக்கே அவ்வளவு வலிக்குன்னா, உங்களை மேய்க்கிற மேய்ப்பனுக்கே அவ்வளவு வலிக்கும்னா, உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவருக்கு எவ்வளவு வலிக்கும். கடுகு வித்தை அளவுக்கு கூட நான் ஒருத்த இருக்கிறேங்கிற நம்பிக்கையே இல்லை. ஆனா கை தட்டுறாங்களே, பாடுறாங்களே, எல்லாமே பக்கவா இருக்கு. ஆனா உள்ள உளுந்த வாங்குனீங்கன்னா எல்லாம் ஒண்ணு போல இருக்குது. நீங்க குக்கர்ல வச்சோ அடுப்புல எங்கேயோ வச்சு வேக வைங்க, ஆனா அதுலயும் சில உளுந்துகள், சிறு பேரு உளுந்து எல்லாத்துலயுமே கிடக்கும். அதுக்கு பேரே நீ எவ்வளவு வேணாலும் வேக வை, அசர மாட்டேன். நீ எவ்வளவு வேணாலும் கொதிக்க வை, நான் கொதிச்சாலும் வேக மாட்டேன். ஏமாந்துடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. எத்தனை நாள் வேணாலும் நீங்க உபவாச கூட்டம் நடத்துங்க பாஸ்டர், நான் அப்படித்தான் இருப்பேன். என்ன அசைக்கவே முடியாது. சங்கர் சிமெண்ட் அசைக்க முடியாத நம்பிக்கை. வேக வச்சா வேக மாட்டேன், கொதிக்க வச்சா கொதிப்பேன், ஆனா வேக மாட்டேன். ஆனா ஆண்டவருக்கு என்ன தெரியுமா வலி? மனஸ்தாபப்படுறேப்பா. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களை பார்த்து என்ன பார்த்து அவர் மனஸ்தாபப்படுறாருன்னு வைங்க. இன்னைக்கு அந்த கேள்வியை கேட்கிறாரு, எங்க இருக்கிற? நீ இருக்கிற இடம் சரியில்லை, நீ நடக்கிற பாதை சரியில்லை, நீ பயணிக்கிற பயணம் சரியில்லை. அப்படியே முதல் மனிதன்
நமக்கெல்லாருக்கும் முற்பிதா ஆதாம் முதல் மனுஷன், ஏவாள் முதல் மனுஷி, அப்படியே அந்த ஏதேனுக்குள்ளே ஒப்பு கொடுத்தார்கள். நாங்கள் நிர்வாணிகள் ஆண்டவரே. என்ன சொன்னாங்க? நாங்கள் நிர்வாணிகள். நீங்க தந்த உடைய நாங்க தூர போட்டுட்டு இலைய தச்சு உடுத்திட்டு எங்க நிர்வாணத்தை மறைக்க பார்க்கிறோம். மறையாதுமா, மறையாது. நான் உன்னிலும் நீ என்னிலும், நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தா மட்டும்தான் மிகுந்த கனி கொடுக்கும்படி அவன் நம்மை சுத்தம் பண்ணுவான். இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த இலையால உங்களுடைய நிர்வாணத்தை மூட முடியாது. நான் ஏதேனுக்குள்ளே இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, என்னுடைய சத்தத்தை இன்று வரையிலும் கேட்கும் போது மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டவர்கள் இப்போ முடியல. என்ன பிரசங்கம் பண்ணாலும் யாரோ சொல்லி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பண்ணின பிரசங்கம் எனக்கு தான். ஆனா பாஸ்டர் இந்த குத்து குத்திட்டாரு. எப்பம்பாரு பிரச்சனைங்க, பிரச்சனைங்க. அவருடைய சத்தத்தை கேட்கும் போதே அவருடைய சமூகத்தை விட்டு விலகிடுவாங்க, காதை அடைச்சிடுவாங்க. செய்தி வேலையில் எங்கேயாவது எழும்பி போயிடுவாங்க, உள்ள இருக்கவே முடியாது அவங்களால. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, இன்னைக்கு ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்துகிறவர்களாக ஏதேனாகிய இந்த தோட்டத்திற்குள் இருக்கிறோமா, அல்லது அவரை சந்தோஷப்படுத்துகிற அவருடைய சப்தத்தை கேட்கும் போது ஆவலோடு ஏற்றுக்கொண்டு அவரோடு நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு நாம் தான் பதில் கொடுக்கணும். ஆமென். அப்படி அதிலிருந்து மீட்டான். ஐயோ நான் நிர்வாணி என்று அவர் மனசை புண்படுத்தின அந்த சூழலில் இருந்து இயேசு என்னும் இரட்சகரை இந்த உலகத்திற்கு நான் மறுபடியும் அனுப்பி உன்னை மறுபடியும் ஏதேனுக்குள் நான் கொண்டு வருவேன் என்றார். தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளித்தார். அந்த ஏதேனை விட்டு துரத்த முன்பாக கிருபை பாராட்டினார். அப்படிதானமா? அப்படிதானே? அந்த கிருபையை பெற்றவனாய் வெளியே வந்து 10 தலைமுறை தான் ஆச்சு. 10வது தலைமுறை வரும்போது மறுபடியும் பார்க்கிறாரு. அன்னைக்கு நான் என் தோட்டத்துல 2 பேரா பார்த்தேன். அன்னைக்கு நிர்வாணின்னு கத்துன, நான் உன்னை தேடி வந்து கூப்பிட்டேன், உன்னை ஒப்பு கொடுத்த, நிர்வாணின்னு உன்னை அறிக்கை பண்ணி தாழ்த்தின, உன்னை மறுபடியும் இந்த தோட்டத்திற்குள் கொண்டு வர கிறிஸ்து என்னும் இரட்சகரை உனக்கு வாக்கு பண்ணி தோட்டத்தை விட்டு அனுப்புன. அந்த வாக்கு தத்தத்தை உடைய நீ 10வது தலைமுறை வரும்போது அவர் மறுபடியும் நம்மை பார்க்கிறார். இந்த பூமி என்ற தோட்டத்துல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் ஒரு முறை கூட. இப்ப அவர் பார்க்கிறாரு, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் என் இருதயத்தின் தோற்றமெல்லாம் அவனுடைய இதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். மறுபடியும் பிரச்சனை. 10வது தலைமுறையில நம்மளை பார்க்கிறாரு. ஐயோ இப்படியே தலையில கை வச்சுட்டு நிக்கிறாரு. நீங்க எத்தனாவது தலைமுறையில இயேசுவோடு வந்து நீங்கன்னு தெரியாது. ஒருவேளை முதல் தலைமுறையாகவே இருக்கலாம் இந்த அனுபவத்திற்குள்ளாடி. அப்படித்தான் யூதாஸ் காரியத்து முதல் தலைமுறையாக இயேசுவோடு அப்போஸ்தல அபிஷேகத்தை பெற்று வந்தான். ஆனால் அவனுக்கு 2ஆம் தலைமுறையே இல்லாம போய் போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமென். ஹalleluya.
பத்தாவது தலைமுறை வரும்போது அவருடைய மனசு புண்ணாய் போச்சு, நொந்து போயிட்டு அவருக்கு என்ன சொல்றாருன்னா, நான் அன்னைக்கே அத்தனை பேரையும், இருந்ததே 2 பேர், அந்த 2 பேரையும் மனிதன் மனுஷி இந்த இனத்தையே தூக்கி பாவம் செய்த தூதர்களுக்கென்று நான் நியமித்த அந்த இருளின் ராஜ்யத்தில் தள்ளிட்டேன். தள்ளி இருப்பேனா இன்னைக்கு நான் மனஸ்தாபப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நான் சொல்ல புரியுதா? புரியுதா? பல கோடி பெருகி இவ்வளவு கிருபையை பெற்ற இந்த ஜனம் இப்ப என்கிட்ட கேள்வி கேட்கு, தேவன் எங்கே இருக்கிறார்? அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா? அப்படியா? ஆண்டவர் இருக்கிறார்னு ஒரு பயம் இருந்தா என்னை அவர் கவனிக்கிறார் என்ற அச்சம் இருக்கும். பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் என்னை கண்ணோக்கி பார்க்கிறது என்ற பயம் இருக்கும். அந்த பயமே இல்லைன்னா நம்ம முழுக்க முழுக்க உலகத்தோட போயிட்டோம்னு அர்த்தம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. நல்ல கவனிங்கம்மா. 2வது முறை மனிதனை அவர் பார்த்தபோது மனஸ்தாபப்பட்டேன்னு சொல்லிட்டு எங்க கை வைத்தார் தெரியுமா? 900க்கும் மேலான ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனின் ஆயுசு நாளை ஆண்டவர் குறைத்தார். அதுதான் வேதத்திலே வாசிக்கிறோம். உன் ஆயுசு நாட்கள் பூமியிலே நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அந்த கட்டளைக்கு முன்னாடி ஒரு 4 அண்ணன் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், என்னுடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அடுத்து டப்புன்னு திரும்பினார், உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இந்த 2 செய்யணும். நம்முடைய ஜீவன் தந்த தகப்பன், பூமியிலே நாம் பிறக்கும்படி கர்த்தர் கொடுத்த தகப்பனும் தாய், இவங்களெல்லாம் நாம் கனப்படுத்த தவறினால் ஆண்டவர் கை வைத்ததே எங்க தெரியுமா? ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து மனஸ்தாபப்பட்டார் என்றால் கை வைக்கிறது நம்முடைய ஆயுஸ் இல்லமா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு மனிதனுக்கு 70 ஆண்டு கர்த்தர் நமக்கு ஆயுஷ் நாட்களை கொடுத்திருக்கிறார். பலத்தின் மிகுதியினால் 80 ஆண்டுகளை கர்த்தர் கொடுத்தார். அதற்கு மேல சஞ்சலம் என்றார். ஆனால் அவர் நம்மை பார்க்கும் போது மனஸ்தாபப்பட்டேன்னு சொன்னதுனால அவர் எங்க கை வச்சார்னா நம்முடைய ஆயுஷ கை வச்சார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஆயுசு நாட்கள் முழுமையாய் கர்த்தருக்காக வாழணும், நான் ஆண்டவருக்காக ஜீவிக்கணும். உலகத்தில் கர்த்தர் கொடுத்த ஆயுசு நாட்கள்ல என் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நான் காணணும்னு விசுவாசிக்கிறவங்க, எதிர்பார்க்கிறவங்க கையை நல்ல தட்டி ஜீசஸ் லார்ட். அப்போ அப்படின்னா அவரை மனஸ்தாபப்படுத்த கூடாதுன்னு. ஆமென். ஒரு பிள்ளை பெற்ற பெற்றோர்கள் என் பிள்ளை எங்கன்னு தேடணும், என் பிள்ளை அப்படி துடிக்கணும். ஆனா சில பெற்றோர்கள் தலையில கைய வச்சு சொல்றாங்க, எதுக்குடா என் வயிற்றுல இப்படி ஒண்ணு பிறந்தது. நீங்களும் சிரிக்கிறீங்க, ஒருவேளை சொல்லி இருப்பீங்க, நாம் விரும்புகிற பிரகாரம் நாம் பெற்ற நம்முடைய பிள்ளைகள் வளராவிட்டால், இருக்காவிட்டால், கீழ்ப்படியாவிட்டால் நமக்கு எவ்வளவு வலி வருது இல்லமா?
என் பிள்ளையா இது? எனக்கா இந்த பிள்ளை பிறந்தது? என்னுடைய வயிற்றுல இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு பொண்ணு பிறந்தது? எவ்வளவு மனஸ்தாபம். தூங்குனா தூக்கம் வராது, உணவை எடுத்தால் உண்ண முடியாது, ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாம அந்த தகப்பன் துடிக்கிறார். வேலைக்கு போனா வேலை செய்ய முடியல, அம்மாவால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. எப்ப வருவான், எப்ப வருவான்? ஒரு நிமிடம் பிந்தினாலும் பதட்டத்தை கொடுக்கிற பிள்ளைகள். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்கம்மா? மனஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகள். பள்ளிக்கூடம் போனால் ஐயோ, இந்த பிள்ளை எந்த ஊரு, இந்த பிள்ளை எந்த வீட்டுல பிறந்ததப்பா, இந்த பையன் எந்த ஊரு, எந்த குடும்பத்துல உள்ள பையன், எங்களால கட்டுப்படுத்தவே முடியலப்பா. இந்த பையனால, இந்த பொண்ணால நம்ம பள்ளிக்கூடம் போக்குதான். பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியை முதற்கொண்டு ஒவ்வொரு பாடத்தினுடைய ஆசிரியர்களும் பயந்து பதட்டத்தில் இருக்கிறாங்க. அப்படியே பேருந்து நிலையம் வந்தா அந்த பேருந்து நிலையத்தில் பேருந்து ஏற நிக்கிறவங்க, அப்பா நான் வந்துட்டாப்பா, இதுக்கு முந்தின பஸ்ல போயிருக்கணும் அல்லது இதுக்கு பிந்தி வர்ற பஸ்ல ஏறி இருக்கணும். இந்த பொண்ணு, இந்த பையன், இந்த சகோதரன், இந்த சகோதரி பயணிக்கிற இந்த பேருந்து நமக்கு வேண்டாம், கண்ணை மூடிட்டு நிப்பாங்க. போ போ, நீ தனியாவே பயணித்தாலும் நான் வரலப்பா. ரேஷன் கடைக்கு போனா யாச்சிருக்கிறீங்க, ரேஷன் கடையில் இருக்கிற அதிகாரிகள் தூரத்தில் பார்த்த உடனே சிஸ்டம் ஒர்க் ஆகல, நெட்வொர்க் ப்ராப்ளம், எவ்வளவு அளந்தாலும் திரும்பால. அப்பா, போன மாசத்துல தான் பல வருஷத்துக்கு பிறகு அம்மா கூட நான் ரேஷன் கடைக்கு போனேன். அங்க போடுற சண்டையை பார்த்துட்டு நான் ஓடிட்டேன். அம்மா என்னால முடியல. யாரு? எல்லாம் நம்ம அக்காமார் தான், எல்லாம் நம்ம குடும்பங்கள் தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே திரும்பி ஒரு சபைன்னு வந்துட்டா நேரம் கொஞ்சம், அதனால சொல்றேன், பாஸ்டர் இன்னும் இங்கேயா வருது? நான் வேற எங்கேயாவது போயிருக்கோம்லாம் நினைச்சேன். உனக்கு வேணா நான் காசே தர்றேனே, பஸ்ஸுக்கு வேணாலும் ரூபா தர்றேன், எங்கேயாவது போக முடிஞ்சா போவீங்களாக்கா? அந்த அளவுக்கு இங்க வந்தா வலி. சண்டே கிளாஸ் ஆசிரியைகள், இந்த பிள்ளைகளுக்கு நான் பாடம் எடுக்க மாட்டேன், ஒன்னில் எங்களை மாத்துங்க அல்லது நான் சபையை விட்டு மாறிடுவேன். யாப்பா சமாளிக்க முடியல. ஆனா நம்ம எல்லாம் யாருதான்? இன்னும் துதிப்பே, என்ன பண்ணாலும் இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஆண்டவர் கேட்கிறாரு, இன்னும் துதிப்பியா நீ? இன்னுமா என்ன போற்ற போற? அதனாலதான் ஸ்தேவானை கல்லெடுத்து எறிந்தார்கள். ஒரு வாலிப பையன் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை கேட்டு இழுத்து வெளியே கொண்டு போய் எறிந்து சோழிய முடிச்சாங்க. அப்படி என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா அந்த வாலிபன்? நீ இருப்பது சபையில, ஆனால் உன் இருதயமோ எகிப்துக்கு திரும்பி வருஷாச்சு. இன்னைக்கும் இந்த சபையில் ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார் என்று எனக்கு தெரியல. 4வது நாள் விசேஷித்த கூட்டத்தில் நாம் இருப்பது தேவனுடைய தோட்டமாகிய சபையில், தேவன் உலாவிக் கொண்டிருக்கிற ஸ்தானத்தில். ஆனால் என் ஆண்டவர் கேட்கிற கேள்வி, இருப்பது இங்கத்தான், ஆனால் உங்கள் இதயம் எங்கே? எகிப்துக்கு திரும்பி வருடங்கள் ஆகிவிட்டதா என்ன? ஆமென், ஆமென். மனஸ்தாபப்படுகிற
ஒரு தகப்பன் இப்ப உலாவிக் கொண்டு இருக்கிறார். எங்களை எல்லாம் விட்டுருங்கம்மா, நம் நடுவில் ஒருத்தர் உலாவுகிறார். 2 அல்லது 3 பேர் என் நாமத்து நிமித்தம் எங்கே கூடினாலும் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். யார் அவர்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று பார்வோனுக்கு சொல்லு. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் என்கிற அவர் உலாவுகிறார், உலாவுகிறார், உலாவுகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து, யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரான். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன், அவரை நான் உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் சபையில பேசக்கூடாது, சபையில பேசக்கூடாது. விசுவாசிகள்கிட்ட ஆவியானவர் அசைவாடுகிற தோட்டம் இது. இந்த தோட்டத்திலே அவர் வந்து அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். கையை தட்டி எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கண்டிப்பா உணர்த்துவார். தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருக்கிற அந்த அபிஷேகத்தை கண்டு பிள்ளைகள் சந்தோஷப்படணும். எங்க அப்பா. இன்னொரு பக்கத்துல இவன் எல்லாம் எங்க அப்பாவா? ஐயோ, அம்மா என்ற அபிஷேகத்தை உடைய தாயை பார்த்து பிள்ளைகள், இது என்னுடைய தாய், இதெல்லாம் என்னுடைய அம்மாவா? பிள்ளைகளே அவ்வளவு மனஸ்தாபப்படுகிறது என்றால் உங்களையும் என்னையும் மீட்க வருகிற அப்பாவுக்கு எவ்வளவு மனஸ்தாபம் இருக்கும். எபேசியர் 4:30 சொன்னார், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் துக்கப்படுத்துகிறீர்களா? ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா. பிள்ளைகள் நம்மளை பார்த்து, தெரியாம இந்த வீட்டுல பிறந்துட்டேன், தெரியாம எனக்கு இப்படி ஒரு தகப்பன், தெரியாம எனக்கு இப்படி ஒரு தாய். பிள்ளைகள் மனஸ்தாபப்படுகிறது என்றால் நமக்குள் நம்மளை மீட்கும்படி இருக்கிறவர் எவ்வளவு மனஸ்தாபப்படுவார். நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒரு மனைவியை பார்த்து ஒரு புருஷன் சொல்றான், அப்பாடா, இருந்தும் இருந்தும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பாஸ்டர். அப்ப ஏன் அழுக? சொன்னாலும் கேட்காது, அறிஞ்சும் செய்யாது. என்னால முடியல பாஸ்டர். அடுத்த ரவுண்ட்ல மனைவி சொல்றா, புருஷன் என்ற அபிஷேகம் பெற்றவனே, பேருதான் புருஷன், ஆனா உண்மையிலே நீ மனைவி. அந்த அபிஷேகம் உங்கள்கிட்ட இல்லை. வேலைக்கு போகலையா? போகணுமா? போறேன்னு நேர ஆப்போசிட். வீட்டுல நிறைய காரியங்கள் இருக்கு, எனக்கு தெரியாது, அது உன் காரியம், ஆனா பேரு புருஷன். கிறிஸ்து சபைக்கு தலை, அத மாதிரி குடும்பத்திற்கு தலை. ஆனா என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அட்மிஷனுக்கு வரணுமே, எனக்கு தெரியாது, நீங்க போயிட்டாங்க, எல்லாமே எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், அந்த வீட்டினுடைய தலைவி எவ்வளவு பிரஷரோட இருந்துட்டு
மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு. இப்படி ஒரு பொறுப்பற்ற புருஷன், பொறுப்பற்ற மனைவி, மாறி மாறி மனஸ்தாபப்படுகிற ஒரு நிலையை நம்ம உலகத்திலேயே பார்க்கிறோம் என்றால், நமக்காக ஜீவன் தந்து மறுபடியும் மீட்க வருகிற அந்த இயேசு உங்களையும் என்னையும் பார்க்கும்போது, நான் பூமியிலே மனிதனை சிருஷ்டித்ததினால் மனஸ்தாபப்படுகிறேன், இவர்களை நான் ரட்சித்ததினால் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார்னா எவ்வளவு வேதனை பாத்தீங்களாமா, எவ்வளவு வேதனை. இன்னைக்கு ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார்மா. இன்னைக்கு மனசாட்சியை தொட்டு இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லணும், வேதனை உண்டாக்குகிற வழி, உங்களை விசனப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற, நீங்க எதுக்கு என்ன சிருஷ்டித்தீங்க, எதுக்கு என்ன அபிஷேகம் பண்ணுனீங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சவுலை பார்த்து இப்படி ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் அபிஷேகித்ததினால், உன்னை நான் ராஜாவாக அபிஷேகித்ததினால் மனஸ்தாபப்படுகிறேன் சொன்னார். ஆமென் சொல்லுங்கம்மா, ஆமென். அப்படியே டவுன் ஆயிட்டீங்களே, பிரச்சனை இல்லை. மனஸ்தாபப்படும் போதும் அந்த மனஸ்தாபப்படுத்துகிற கூட்டத்தின் நடுவில் ஆதாம் ஏவாள் நாங்கள் நிர்வாணிகள் என்று தாழ்த்தி அவர் பாதத்தில் விழுந்தார்களா? உடனே அவர் மறுவாழ்வை கிறிஸ்துவின் மூலம் கொடுத்து அவர்களை கர்த்தர் தூக்கி எடுத்தார். அதே போல 10வது தலைமுறையில் சகல உலகத்தையும் அவர் பார்க்கும் போது, ஐயோ நான் மனஸ்தாபப்படுகிறேன், இந்த குடும்பம் மனஸ்தாபம், இந்த குடும்பம் மனஸ்தாபம், இந்த சகோதரன் மனஸ்தாபம், இந்த சகோதரி மனஸ்தாபம், இந்த வாலிப பொண்ணு மனஸ்தாபப்படுற, அவர்கள் நடுவிலும் அவர் மனஸ்தாபப்படாம ஒரு குடும்பம் இருந்தது. கையை நல்ல தட்டி முழு உலகத்திலும் நான் என்னை மனஸ்தாபப்படுத்துகிறவர்களையே கண்டேன், என்னை மனஸ்தாபப்படுத்துகிற தகப்பனை கண்டேன், தாயை கண்டேன், புருஷனை கண்டேன், மனைவிகளை கண்டேன், வாலிபர்களை கண்டேன். ஆனால் அவர்கள் நடுவிலும் என்னை துக்கப்படுத்தாத ஒரு தகப்பனையும் கண்டேன், ஒரு குடும்பத்தையும் கண்டேன், ஒரு தலைமுறையும் கண்டேன். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், அந்த குடும்பத்தில் ஒரு குடும்பமாக இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கையை நல்ல தட்டி, நல்ல தட்டி. பத்தாது, கோடிக்கணக்கான குடும்பங்கள் மத்தியில இந்த மனஸ்தாபப்பட்டவர் சொல்றார், அழிப்பே, என்னை மனஸ்தாபப்படுத்தின, என்னை மனஸ்தாபப்படுத்துகிற, பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கின இவர்களை மொத்தத்தை நான் அழிப்பேன். ஆனா ஒண்ணு, என்னை வேதனைப்படுத்தாத, என்னை துக்கப்படுத்தாத, என்னை மனஸ்தாபப்பட வைக்காத, என்ன கோபப்படுத்தாத ஒரு குடும்பம் உண்டு. அவர்தான் நோவா. நோவாவும் அவன் குடும்பமும் அவன் பிள்ளைகளையும் நான் எல்லாரும் அழிந்தாலும் அவர்களை நான் அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், அவர்களை நான் அழிக்கவே மாட்டேன். என்னத்தாலும் சரி, பெருவெள்ளம் வரலாம், காற்று அடிக்கலாம், மழை சொரியலாம், ஆனா அழிய விட மாட்டேன். யப்பா, ஒரு அணக்கமே இல்லையே, அழிய விட மாட்டேன் சொன்னார்மா. சத்தமா சொல்லுங்கம்மா, அழிய விட மாட்டேன். யாரை அழிய விட மாட்டார்? இன்றைக்கு உலகமெங்கிலும் ஒருவேளை பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை நம்மை பார்த்து கேட்கிறது. அவரை விசனப்படுத்துகிற ஒரு மகனாக, அவரை வேதனைப்படுத்துகிற ஒரு மகளாக இன்றைக்கு நான் இருப்பேனேயானால் எனக்கு நிச்சயமாய் எதிர்காலம் கேள்விக்குறிதான்.
ஆனால் அவரை சந்தோஷப்படுத்துகிறவனாக பரலோகம் சாட்சி கொடுக்கிற இவன் என் நேசகுமாரன், இவனில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவள் என் நேசகுமாரத்தி, இவளில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பரலோகம் சாட்சி கொடுக்குமே. ஆனால் நம்ம குடும்பத்துக்கு எதிர்காலம் நிச்சயம் உண்டு. நல்ல கையை தட்டிமா, நிச்சயம் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை காக்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கையை நல்ல தட்டி பார்க்குமா பார்க்காதா உங்க மனசாட்சிக்கு தெரியும். நல்ல கையை தட்டி. கோடிக்கணக்கான மக்களை பார்த்து நமக்கு என்னமா? அவர்களை எல்லாம் பார்த்து விசனப்படும் போது அவர்கள் நடுவில் ஒருவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். என் கண்களில் நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. அவன் நீதிமான், அவன் நீதிமான். அவன் என்ன பண்ணாலும் என்ன விட்டு போக மாட்டான். 10வது தலைமுறையில பல கோடி மக்களோட மக்களா எல்லாவற்றையும் அழிக்க அவர் விசனப்பட்ட போது அவரை இன்னும் நம்பி இருந்தவனை அவர் அழிய விடாமல் அவனுக்கென்று ஒரு பேழையை உருவாக்கி மிதக்க விட்டார், பார்க்க விட்டார். உலகின் எல்லா மலைகளுக்கும் மேலாக 25 அடிக்கு மேலாக தண்ணியை கொண்டு போய் அப்படியே நிக்க விட்டார். பாரு 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 பாரு. உம்மை நம்பும் மனிதன் கைவிடப்பட்டதே இல்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை நம்பும் மனிதர்கள் பாக்கியவான்கள். இப்ப நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேர் இந்த இடத்துல தைரியமா சொல்ல முடியும், என்னால் என் ஆண்டவருக்கு ஒரு மனஸ்தாபம் கிடையாது, என்னால் என் ஆண்டவருக்கு ஒரு கோபம் கிடையாது என் மேல. நாங்க 2 பேரும் அப்பா பிள்ளையா இருக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம். அந்த தைரியம் இருந்தா நான் தைரியமா சொல்றேன், இந்த உலகத்துல ஒருத்தனால உங்க முடிய ஒண்ணு கூட அசைக்க முடியும். ஒரு வழியா வருவான், ஆனா திரும்பும் போது 7 வழி. அப்ப எப்படி ஓடுவான் பாருங்க. வெள்ளம் போல வருவான். ஒரே ஒருத்தர் அந்த ஆவியானவர் கொடி பிடிப்பார், என்னன்னு கேட்பார், அப்படியே அடங்கிடுவார். அதனால இந்த உலகத்துல யாரை கண்டுமே நான் பயப்படுறதே கிடையாது. யாரை கண்டுமே பயப்படுறதே கிடையாது. ஏன்னா என்ன பண்ண முடியும் யாரால? ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள்ட்ட போய் பேசினா, பாஸ்டர் வீடு கட்டலாமா, கட்டினா வாழ விடுவானா?
உங்களை எல்லாம் பார்த்து என்ன சொல்லுவாரோ தெரியல ஆண்டவர். எனக்கு மனஸ்தாபமா இருக்கு பாப்பா. ஆமென். 430 ஆண்டுகால அடிமைத்தனத்தில் இருந்து ஐயோ எங்களை மீட்க யாரும் இல்லையா, உன் கூக்குரல் என் சந்நிதியை எட்டிச்சு. நான் பலாயிரம் குழந்தைகளை சாகடிக்கும் போது அதற்கென்றே ஒரு குழந்தைய நான் கொல்ல விடாம வச்சு, பாத்தீங்களாமா, பாத்தீங்களா? அதுல ஒருத்தரா தான் உங்களையும் என்னைய வச்சிருக்கிறார். பலாயிரம் சாகும் போது நான் உயிரோட இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறேன். அதே கட்டளை பிறந்த அரண்மனையிலேயே வளர வச்சு அங்க இருந்து வனாந்திரத்தில் கொண்டு போய் ஆடுகளை மேய்க்க ட்ரைனிங் கொடுத்து, இதுதான் என் வாழ்க்கைன்னு நிற்கும் போது மறுபடியும் திரும்பி போன்னு சொல்லி மறுபடியும் வளர்ந்த அரண்மனைக்கு வந்து அதே ராஜாட்ட வெளியே விடு, நீ செத்தேன்னு நினைச்சேன், இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவன் தானே நீ, அப்ப அவ்வளவு பெரிய நான் இப்படி ஒருத்த பிறந்தது எனக்கு தெரிஞ்சுதானே கொன்னேன், ஆனா நீ எப்படி உயிரோட இருந்த? நான் இருந்ததே எதுக்கு தெரியுமா? அடிமைத்தனத்தில் சிக்கி கிடக்கிற இத்தனை கோடிகளை வெளியெடுக்கும்படி, இத்தனை லட்சங்களை வெளியெடுக்கும்படி அவன் நிசாரமாய் நினைத்தவன். அதிர்தான் மந்திரவாதிகள் இறுதியில் சொல்லி முடித்தார்கள், எவனாலும் இதிலிருந்து பார்வோனையும் எகிப்தையும் காப்பாற்ற முடியாது, இது ஆண்டவருடைய விரல் என்று அவனுடைய சகாப்தத்தை முடித்தார். அப்படி இறங்குனாங்க வெளியில. செங்கடல் விளந்து நிக்குது, வெட்டாந்தரை உருவாகுது, எரிகோவின் மதில்கள் சுக்குநூறாகுது, வனாந்திரத்துல ஃப்ரீயா குளுகுளுன்னு, பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், உணவு ஃப்ரீ, உடை வெள்ள பழகல்ல. அப்ப எவ்வளவு ஒரு ஏர் கண்டிஷன்ல இருந்திருப்போம், பாதரட்சை ஒண்ணும் தேயல்ல அப்படி. ஆனா உள்ள கடந்துட்டு நம்ம பண்ணுன அட்டூழியத்தை சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றேன், என்ன பாஸ்டர் நாங்க புது நம்ம சபை பேர் சாரி இயேசுவின் புதிய கிருபை சபை. நாங்கள்லாம் அப்படி கிடையாது பாஸ்டர், நாங்கள்லாம் இயேசுவின் புதிய கிருபை சபை விசுவாசிகளாக்கும் பாஸ்டர். இது பெரிய பெரிய விசுவாசிகள் எல்லாம் பார்த்துட்டோமா, அதனாலதான் பயமா இருக்குது. இப்பதான் பெரிய விசுவாசிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர். நீங்க பாத்தீங்களா? உங்க வீட்டுல தண்ணியா இருக்கும் போது பக்கத்து வீட்டுல ரத்தமா இருந்தது பாத்தீங்களா? ஒண்ணும் பார்க்கல. நம்ம பார்த்தது என்ன தெரியுமா? ஏதோ ரோட்டோட பயந்து ஓடினது கூட வந்து இருந்தது, இயேசுவின் சொன்ன உடனே ஓடி போச்சு. பார்த்தது இவ்வளவுதான். என்ன சொல்லிருந்தா பார்த்தோம். ஆனா அவங்க பார்த்ததெல்லாம் பெரிய பெரிய அற்புதம். இயற்கை பொழக்குது, சூரியன் போகாம நிக்குது, போனா போகுது, ஷாப்பா டெய்லி இலவச ஃபுட்டு எல்லாம் ஃப்ரீ. ஆனா ஒரு சில நாட்களுக்குள்ளாக போக வேண்டியவங்க வெறும் 40 வருஷம் தான் ஆச்சுமா. 40 வருஷம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? தெரியாம நான் மோசைய உயிரோட வச்சுட்டேனே, தெரியாம நான் மோசைய அங்க இருந்து தூக்கிட்டு வந்துட்டேனே, தெரியாம நான் எகிப்துல உள்ள எல்லா தலைப்பிள்ளையும் கொன்னனே. இப்படியே ஆண்டவர் தலையில கை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ நான் பேசிட்டு இருக்கிறேன், அங்க பாருடாடே கண்ணுக்குட்டி, தெரியாம இவனை கொண்டு வந்து சீனாய் மலையின் அடிவாரத்துல கொண்டு விட்டுட்டு, ஐயோ நான் ஆரோன் கையில விட்டுட்டு நான் மேல பேசிட்டு இருந்துட்டேனே. அப்பப்பா எல்லாமே தெரியாம 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 கன்னியாகுமரியில தெரியாம வந்து இப்படி ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்துட்டனே, தெரியாம இப்படி ஒரு சபையை கட்ட வச்சிட்டனே. அப்படி சொல்லி 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 40வது வருஷம் ஆனதும், ஹலோ நீ போ நான் போறேன் பழைய வாழ்ல, எல்லாம் திரும்பிட்டு வனாந்திரத்தில் கோபமூட்டினார்கள். அதற்கு எதிர்காலமே இல்லாம போயிடுச்சு. நீ கர்த்தர் கேட்கிறார், இது கோபமூட்டுகிற சபையா? இது கோபமூட்டுகிற குடும்பமா? இல்ல கோபமூட்டுகிற சகோதரனா? கோபமூட்டுகிற சகோதரியா? கோபமூட்டுகிற வாலிப பிள்ளையா? பெண் பிள்ளைகளே இல்லை இன்னைக்கு. எல்லா பசங்களும் படிச்சு வீடெல்லாம் கட்டிட்டு பொண்ணு தேடினா பொண்ணே இல்லை. எல்லாம் 15 வயசுல எல்லாம் எங்கேஜ்.
எல்லாம் எங்கேயா என்கேஜ்மெண்ட் நடந்தது? இதே மாதிரி பசங்களை எல்லாமே நாங்க ஏற்கனவே எல்லாம் முடிச்சாச்சு. கல்யாணம் அது ஒரு நாள் நடக்கும். இப்ப அம்மா அப்பாவுக்கு வேலை இல்லை, சபைக்கு வேலை இல்லை, மண்டபம் கட்டினவங்களுக்கு வேலை இல்லை, தகுதி பத்திரத்துக்கு வேலை இல்லை, ரெஜிஸ்டருக்கு வேலையே இல்லை. ரெஜிஸ்டரே பண்ணாம எக்கச்சக்கம் பேர் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஜாலியா. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன இன்னைக்கு எங்க இருக்கிறேன்னு தேட வைக்கிறியாப்பா? உங்களை பார்த்து என்ன மனஸ்தாபப்பட வைக்கிறியா? இல்ல எனக்கு கோபத்தை மூட்டுறீங்களா? வேண்டாம் வேண்டாம். என்னை கோபமூட்டாத யோசுவாவையும் குடும்பத்தையும், என்னை கோபமூட்டாத காலேப்பையும் குடும்பத்தையும் நான் திரும்பி எகிப்துக்கு அனுப்பி வனாந்தரத்தில் நான் அழிய விடல. நான் வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரிக்க பண்ணினேன். அதே ஆண்டவர் சொல்றார், கோபமூட்டாத நம்மை, நம்முடைய குடும்பங்களை, தலைமுறைகளை அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஏதேனுக்குள் கொண்டு சேர்ப்பார். கைய நல்ல தாட்டி கத்தரை. கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடையதான ஹalleluya 37வது வசனம் முதல் 39 வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நல்ல கவனிங்க. இயேசு சொன்னார், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, என்னை எப்படி விசனப்படுத்தினார்களோ, என்னை எப்படி மனஸ்தாபப்பட வைத்தார்களோ, அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அடுத்து எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அல்லேலூயா. எல்லாரும் பேட்டரியும் டவுன் ஆயிட்டு அல்லேலூயா எழும்புது. அல்லேலூயா. நல்ல ரீசார்ஜ் ஆன பேட்டரி மாதிரி அல்லேலூயா நடக்கும். எப்போ? இயேசு வரும்போதும் இப்படியே நடக்கும். எப்படி நடக்கும்? ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் வரும்போது மனுபுத்திரனுக்குள்ளே என் மேல உள்ள நம்பிக்கை இருக்குமோ, மனுபுத்திரன் என்னை நம்பி இருப்பானோ, என்னை தேடுவானோ, என்னை ஆராதிப்பார்களோ? அவர் அப்படிதான் கேட்டார்மா. இன்னைக்கு வேதனையோடு கர்த்தர் இந்த கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர் கேட்கிறார், நோவாவின் காலத்தில் எப்படி என்னை விசனப்படுத்தினார்களோ, என்னை மனமடைய வைத்தார்களோ, என்னை எதற்கு சிருஷ்டித்தேன் என்று மனஸ்தாபப்பட வைத்தார்களோ, அதே போல நான் மறுபடியும் என் குமாரனை இந்த உலகத்திற்கு மீட்க அனுப்பும் போதும் இதே நிலை உண்டாகும். முந்தினோர் அநேகர் பிந்தினோராக, முந்தினோர் அநேகர் பிந்தினோர் அநேகர் முந்தினோராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏராளமான விசுவாசிகள் கலாத்திய சபைக்கு பவுல் எழுதும் போது எப்படி எழுதினான்? ஆவியில் தொடங்கின சகோதரா, ஆவியில் தொடங்கின சகோதரி, இன்னைக்கு உன் வாழ்க்கையை மாமிசத்தில் முடிப்பதென்ன? அபிஷேகத்தோடு தொடங்கின ஆதாமே, இப்பொழுது ஏன் உன் அபிஷேகத்தை அவிழ்த்தாய்? ரிபஹத்துனா
ஆவியானவர் இன்னைக்கு நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து, இன்றைக்கு உலகமெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அவர் வரும்போதும் அவர் நம்மை பார்ப்பார். அவர் என் மனதிற்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னபோது இந்த உலகத்தை இரண்டாக பிரித்தார். அப்போது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்துக்கு முன்பு, இப்போது இருக்கிற உலகம் ஜலப்பிரளயத்துக்கு பின்பு. அப்போது இருந்த உலகம் இதே நிலைமையில என்ன வேதனைப்படுத்தி, மன உடைச்சலை உண்டாக்கி, விசனப்படுத்தி அழிந்தார்கள். இப்போது இருக்கிற உலகமும் என்னை வேதனைப்படுத்தி, விசனப்படுத்தி அழியதுக்கு இந்த பூமி ஒரு நாள் தயாராகுது. ஆனாலும் நோவாவை போல காணப்பட்டவர்களை சேர்த்து கொள்வதற்காக ஆண்டவர் கைவேலை அல்லாமல் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மகிமையான வீடு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு நோவாவால் கட்டப்பட்டது பேழை, இன்னைக்கு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வேகமாக நாம் ஜெபிக்க போகிறோம். யோவான் 14:1 முதல். எஸ், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உன் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, அங்க நோவா பேழையை ஆயத்தம் பண்ணின பின்பு, இங்கே இயேசு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். கையை நல்லா தட்டி சேர்த்து கொள்ள வரப்போகிறார். சேர்த்து கொள்ள வரும்போது அவர் பூமியை பார்க்கிறார். நோவாவின் காலத்தில் எப்படி இந்த பூமியை பார்த்தாரோ அப்படி பல கோடி மக்களை பார்ப்பார். அதிலும் ஒரு கூட்டம், இன்னும் நான் உம்மையே நம்பி இருக்கிறேன் அப்பா, நீர் என்னை கொன்று போட்டாலும் உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். நீர் என்னை கொன்றே போட்டாலும் நான் உம்மை நம்பி இருக்கிறேன். இரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுகிறேன். எனக்கு எந்த பலனும் இல்லை. நான் ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், உபவாசிக்கிறேன், நான் கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்கிறேன். ஆனாலும் என் அத்திமரம் துளிர் விடவே இல்லை. என்னுடையதான திராட்சை செடிகளில் ஒரு பழமும் இல்லை. என்னுடைய ஒலிவ மரத்தில் பலனே இல்லை. வயல்ல தானியமே விளையல்ல. என்னுடைய ஆட்டு மந்தையில ஒண்ணு இல்லை, மாட்டு மந்தையிலையும் ஒண்ணு இல்லை. ஆனாலும் சொல்றேன், இதெல்லாம் எனக்கு முக்கியம். யோபு சொன்னார், கர்த்தர் தந்தார் 7000 ஆடுகள், கர்த்தர் தந்தார் 3000 ஒட்டகங்கள், கர்த்தர் தந்தார் 500 ஏர் மாடுகள், கர்த்தர் தந்தார் 500 கழுதைகள், கர்த்தர் தந்தார் 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் தந்தார், எடுத்தார். எனக்கு அதெல்லாம் முக்கியம். எனக்கு முக்கியம் நான் பெற்ற என் ரட்சிப்பு முக்கியம். நான் பெற்ற என் தேவனுடைய அபிஷேகம் முக்கியம். என்னை பார்த்தோ, என்னுக்குள் ஆண்டவர் வைத்த அபிஷேகத்தை பார்த்தோ மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார்னா பரிதபிக்கப்பட்டவர்கள் முழங்கால் போடுவா. ஒருவர் கூட அந்த பரிதபிப்பில் மாட்டக்கூடாது. நோவாக்களை போல, நோவாவின் குடும்பங்களை போல 46வது ஸ்பெஷல் சிறப்பு ஜெபத்து நாள்ல திரும்பி வருவோமா? திரும்பி வருவோம். எல்லாரும் 2 கையை உயரமாய் உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே மனஸ்தாபப்படுத்துறனப்பா,
என் குடும்பம் உங்களை மனஸ்தாபப்படுத்துதாப்பா, என் பிள்ளைகள் உங்களை மனஸ்தாபப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களாப்பா, அதற்கு மாறாக இவன் என் நேசகுமாரன், இவள் என் நேசகுமாரத்தி, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், எனது இதயத்திற்கு ஏற்றவன், என்னை குறித்து பரலோகம் சாட்சி கொடுக்கிறதா? தூதர்கள் மத்தியில் சந்தோஷம் உண்டாகிறதா? நாம் வாழ்கிற கிராமம் குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகிறதா? நம்மால் காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், என் எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், வாழ்க்கை நாள், சத்தமா அந்த நாள். ஆமென். கருணையின் அழைப்பினா மரணலேரம் வருகையில், கருணையின் அழைப்பினா மரணலேரம் வருகையில், சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றுள்ளோர் பதறிட, சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றுள்ளோர் கதறிட, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், வாழ்க்கை நாள், சத்தமா அந்த நாள் நல்ல நாள். வாழ்க்கையை இயேசுவா நாட்களை பூரிப்பார், வாழ்க்கையை இயேசுவா நாட்களை பூரிப்பார், ஓட்டத்தை முடித்திட காத்துக்கொள் விசுவாசத்தை, ஓட்டத்தை முடித்திட கரமுயர்த்தி விசுவாசத்தை, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் அந்த நாள் மனசாட்சியை தொட்டு, ஆண்டவரே என்னை நினைச்சு நீங்க மனஸ்தாபப்படுறீங்களாப்பா? நான் எங்க இருக்கிறேன் என்பதை ஆவியானவரே சொல்லுங்கப்பா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பேர் சொல்லி கூப்பிடுறார். எங்க இருக்கிற சகோதரனே? நீ எங்க இருக்கிறாய் சகோதரியே? நீ எங்க இருக்கிறாய் வாலிப தம்பி தங்கச்சி?
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே சுமக்கிறவளே என்னிடத்தில் வாருங்கள், நான் இன்றைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஒளித்தால் வாழ்வு இல்லை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். யாராயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களாயிருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசு அழைக்கிறார். அவர் கரத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமேயானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும். ஒளிந்து கிடந்த ஆதாம் ஏவாளை மறுபடியும் தூக்கி எடுக்க முடிந்ததென்றால் உங்களையும் என்னையும் அவரால் தூக்கி எடுத்து நிறுத்த முடியும். வாக்கு தத்தத்தை தர முடியும், அதை நிறைவேற்ற முடியும். மனஸ்தாபப்படுகிறேன் என்ற கூட்டத்தின் மத்தியில் இங்கே ஒரு குடும்பம், நோவாவே நீ எனக்கு மனஸ்தாபம் தரவில்லை, என்னை விசனப்படுத்தவில்லை, அதே அனுபவத்திற்குள்ளாக என்னையும் கொண்டு வாங்கப்பான்னு கையை தட்டி என்னை கோபப்படுத்தின பல லட்சம் மக்கள் நடுவில் யோசுவா, காலேப், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர்கள், உத்தமர்கள், அவர்கள் என்னை மறுதலிக்காதவர்கள், என்னை தூசிக்காதவர்கள், பின்னிட்டு பார்க்காதவர்கள், அதே அனுபவத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் கொண்டு வாரும். கையை தட்டி அவரால் செய்ய முடியும். நல்ல நல்ல கையை தட்டி முடியும் அவரால். ஒப்பு கொடுத்து வாங்க. அந்நிய பாசையில சில நிமிடங்கள், ஹalleluya, அபிஷேகத்துல சில நிமிடங்கள், அபிஷேக நதி பாய்வதாக, அபிஷேக நதி பாய்வதாக, வானங்கள் திறக்கப்படுவதாக, அக்கினி, பரலோகத்தின் அக்கினி, சாத்தாரி மகத்தனரவா. ஓ, மனஸ்தாபப்படுத்துகிற, விஷணப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற, ஓ, பயந்து ஒளிந்து கிடக்கிற இந்த அனுபவங்கள் எல்லாம், பின்னிட்டு பார்க்கிற அனுபவங்கள் எல்லாம் சபையை விட்டு, ஜனத்தை விட்டு அகலுவதாக. நல்ல கையை தட்டி கத்தரப்படி செய்ததற்காக நல்ல 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 கையை தட்டி ஆமென் ஆமென். மறுபடியும் நம்மளை கட்டி எழுப்ப வல்லவர், மறுபடியும் நம்மை பிரகாசிக்க வல்லவர், மறுபடியும் நம்மை உபயோகப்படுத்த வல்லவர்.